பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நிறைந்த மக்களே, ஒருவிதமான பதட்டத்தையும் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் எதிரிகளுடைய சூழ்ச்சி. எதிரிகள் உருவாவதற்கு இன்ன காரணம் என்று சொல்ல முடியாது. பணம், சொத்து எதிரிகளை உருவாக்குகிறது. திறமை, கல்வி எதிரிகளை உருவாக்குகிறது. பிரபல்யம், புகழ் எதிரிகளை உருவாக்குகிறது. இப்படித்தான், இதனால தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எதிரிகள் உருவாவதற்குண்டான காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, சும்மா நல்லபடியாக நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி இருந்தா கூட எதிரிகள் உருவாகுவதை தடுக்க முடியாது. காரணம், இப்லீஸ் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் சும்மா இருக்கக்கூடிய சாந்த சுரூபியா இருக்கக்கூடிய நம்மின் மீது ஒரு விதமான பகை உணர்ச்சியை இன்னொருவனுக்கு தூண்டுவதில் வல்லவன். இப்போ சாதாரணமா இப்போ நம்ம ஒரு சாதா சீதாவான ஒரு யூடியூபர் ஒரு பயான் பண்ணி ஆன்மீக விஷயங்களை நம்ம சொல்றோம். நாம யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க போறது கிடையாது. ஆனாலும் எதிரிகள் இருக்காங்க. கமெண்டர்ஸ்ல எல்லா கமெண்டையுமே உங்க கண் முன்னாடி நான் காட்டுறதில்லை. சில கமெண்ட் வித்தியாசமான கமெண்ட்லாம் வரும். நீ சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லுவான். அப்போ அவனுடைய உள்ளத்துல நம்மை பற்றி ஒரு விதமான சதியை உருவாக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷைத்தானத்தான் இருக்க முடியும். ஏன்னா எந்த எறும்புக்கு கூட நம்ம எந்த துரோகமும் செய்தது இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கூட எதிரிகள் உருவாவது அப்படின்றத தடுக்க முடியாது. இந்த எதிரிகள் உருவாகிவிட்டால் அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பது எப்படி? அல்லாஹ் பாதுகாக்கணும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் பலதரப்பட்ட நிலைகளில் இருக்கிறது சகோதரர்களே. நெஞ்சம் பதற வைக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான குழந்தைத்தன்மை உள்ளவங்க, ஒரு மலரை போன்ற மனம் உள்ளவங்க, ஒரு எறும்புக்கு கூட எந்த துரோகத்தையும் செய்துவிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடியவங்க, அநீதம் செய்வதை தன் வாழ்க்கையில ஹராமாக்கியவங்க. அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து எதிரிகள் உருவானாங்க. அபூ லஹப் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொந்த தந்தை கூட பிறந்த சகோதரன். அவன் ரசூலுல்லாவை விடவில்லை. அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் அர்வா, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு சின்னமா பெரியமா, அவ விடல ரசூலுல்லாவை. தன் பங்குக்கு துரோகங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தா. அபூ சுஃபியான்லாம் ஒரு வகையில சொந்தம் தான், அந்தாலும் பண்ணிக்கிட்டு இருந்தார் இஸ்லாத்துக்கு முன்னாடி. அபூ ஜஹல் சொல்லவே வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் காலத்திய ஃபிரௌன் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கூட எதிரிகள் உருவாகி இருக்கிறார்கள். அப்ப இந்த எதிரிகளை கொட்டத்தை அடக்க என்ன செய்வது? அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் நமக்கு போக்கடை எதுவுமே கிடையாது. சர்வ வல்லமை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன், சர்வலோக ரட்சகன், அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பதில் அவனுக்கு நிகர் அவன்தான். அவனுக்கு நிகர வேற யாருமே கிடையாது. எதிரிகளை ஸ்தம்பிக்க செய்து, எதிரிகள் எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி பஸ்பமாக்கி வலுவிளக்க செய்து நம்மை காப்பாற்றக்கூடிய தாயன்பு மிக்கவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றதை முதல்ல நீங்க தவக்குள் வைங்க, நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கையே எதிரிகளின் சூழ்ச்சிகளில் எதிர்நீச்சல் போடக்கூடிய அளவுக்குள்ள திராணியை ஏற்படுத்தும், சக்தியை ஏற்படுத்தும். இதுக்கு மேல என்ன செய்யலாம்? நம்பிக்கையை ஃபுல்லா, நெஞ்சம் ஃபுல்லா நிறைச்சிட்டேன், என் நெஞ்சம் ஃபுல்லா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன பாதுகாப்பான், அந்த ரப்பு என்னை கைவிட மாட்டான்ற பரிபூர்ணமான நம்பிக்கை என்னில் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு நான் என்ன செய்வது என்று பார்க்கும்போது அல்லாஹுடைய அந்த வார்த்தை திக்ர், இந்த திக்ரை தொடர்படியாக செய்யுங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் உச்சத்தில் நிற்கிறது, உச்சாதியில் நிற்கிறது, வேற வழியே இல்லை, என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்ற அந்த ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் உள்ள மக்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை, ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையை, தெய்வத்தின் வாக்கை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 450 முறை ஓதணும்.
அதாவது கிரிட்டிக்கலாக ரொம்ப ஒரு அபாயகரமான கையறு நிலையில எதிரிகளிலிருந்து என்னை காப்பாத்து இறைவான்னு சொல்லி துடிக்கக்கூடிய ஒவ்வொரு இதயங்களுக்கும் அருமருந்து இடக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ வாக்கு தான் இது. என்ன வாக்கு? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சொல்லுங்க, எழுதுங்க. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். சொல்லுங்க, திருப்பியும் சொல்றேன். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அற்புதமான வார்த்தை. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை சொலட்டி 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 விரட்டி அடிக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை ஸ்கிரீனிலையும் தந்திருக்கிறேன், பார்த்து எழுதுங்க. எழுதி பைஹார்ட் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. நம்மளை ஏதாவது செஞ்சிருவானோ அந்த பதட்டம் தேவையே இல்லை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு என் அல்லாவே போதும், அவன்தான் பொறுப்பாளிகளில் நல்லவனாக ஆகிவிட்டான். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், எஜமானர்களில் அவன் நல்லவனாக ஆகிவிட்டான், உதவி செய்பவர்களில் அவன் நல்லவனாக ஆகிவிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. எவன் வந்துருவான்னு பார்ப்போம், எந்த எதிரிடான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வார்த்தை உங்களை கேடயமாக காக்கும். பலம் கொண்ட மட்டும் எதிரிகளுடைய அந்த மூர்க்கத்தனத்தை மூச்சடைக்க செய்யும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய பெனிஃபிட்டை இந்த அற்புதமான வார்த்தையில வைத்திருக்கிறான். கேடுகட்ட ஷைத்தான் உங்ககிட்ட நெருங்க முடியாது. இந்த ஹஸ்பி அல்லாஹுவை பற்றி பிடிச்சிங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஷைத்தானுக்கு இடம் இல்லைன்றதை நீங்க நினைங்க. படைத்த ரப்பினுடைய வார்த்தை இது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஆல இம்ரான் எல்லாம் வரும் இந்த ஆயத்து. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருக்குது பாருங்க, ரொம்ப மோசமானது. சூனிய வைப்பது எதிரி தான், பொறாமப்படுறவன் எதிரி தான், சண்டை பிடிப்பவன் எதிரி தான், அதே போல நமக்கு எதிராக காய்களை நகர்த்துபவன் எதிரிகள் தான். அப்ப இந்த எதிரிகளுடைய அந்த டார்ச்சர்ஸ் இதுதான் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைஞ்சு காணப்படுது. இதுல இருந்து நீங்க விடுபடணும்னு சொன்னா இந்த ஆயத்தை விட ஒரு சிறந்தது உலகத்துல எதுவுமே இல்லை. சில பற்றி பிடிக்கலாங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயம் பதட்டம் தேவையே இல்லை. இந்த ஆயத்தை நீங்க ஓதும் போது உங்கள புது ரத்தம் பாய்வதை நீங்க பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். யாருக்கெல்லாம் எதிரிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த எதிரிகளை எல்லாம் மண்ணை கவ செய்யட்டும் அல்லாஹு தாலா. முக்கியமாக குறிப்பாக இஸ்லாமியத்திற்கு எதிர்ப்பாக கிளம்பிய ஒவ்வொருவனுடைய மூக்கு உடைபடட்டும், நாசமடையட்டும். அந்த கேடுகட்டவர்கள் நமக்கு எதிராக அவன் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சாலே அவன் மன அமைதி ஓயட்டும், அவன் மன அமைதி ஒளியட்டும், அவனுக்கு நிம்மதியை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கட்டும். நம்முடைய இஸ்லாத்திற்கு எதிராக எவனாவது சூழ்ச்சி செஞ்சான்னு சொன்னான் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிற மக்களுக்கு கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பரப்புங்க. காரணம் பாவம் நிறைய பேர் இந்த எதிரிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்க, போக்கடம் தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் நீங்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, எனக்காக எங்களுக்காக துவா செய்யுங்க. மென்மேலும் அல்லாஹ் இபாதத்தில் இஹ்லாஸில் அவன் மேலுள்ள நம்பிக்கையில் சொல்கிறோம். தவக்குள்ள உச்சத்தில் நிற்கணும்லாம் பயான்லாம் பண்ண தான் செய்கிறோம். நான் முதல்ல உச்சத்தில் நிற்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.